தோட்ட உட்கட்டமைப்பு அமைச்சினால் 200 கோடி ரூபாய் பெறுமதியான பொருட்களை ஹட்டன் மற்றும் சனநெரிசல்மிக்க பகுதிகளுக்கு பகிர்ந்தளிக்க திட்டமிட்டிருந்த வேலை திட்டத்துக்கு தேர்தல்கள் ஆணைக்குழு தடை விதித்துள்ளது. குறித்த பொருட்களை ஒரே தடவில் விரைவில் வழங்குமாறு அரச வர்த்தக கூட்டுத்தாபனத்திடம் அமைச்சு முற்பதிவு செய்துள்ளது. அந்த கூட்டுத்தாபனத்திடமிருந்து ஒரே தடவையில் பொருட்களை கொள்வனவு செய்வதற்கு கொள்முதல் முறையின் கீழ் எவ்வித அதிகாரமும் இல்லை. எனினும் ஒரு விலை மனுவை மாத்திரம் அடிப்படையாக வைத்து அரச நிறுவனங்களுக்கு அரச வர்த்தக கூட்டுத்தாபனத்தின் ஊடாக 50 மில்லியன் வரை பொருட்கள் சேவைகளை கொள்வனவு செய்வதற்கு அமைச்சரவை கடந்த மே மாதம் 27ஆம் திகதி அனுமதி வழங்கியுள்ளது. தோட்ட உட்கட்டமைப்பு அமைச்சு 200 கோடி ரூபாய் பெறுமதியான பொருட்களை கொள்வனவு செய்வதற்கு குறித்த அமைச்சரவை தீர்மானத்தை சந்தர்ப்பமாக பயன்படுத்தியுள்ளது. ஒரு விலை மனுவை மாத்திரம் அடிப்படையாக வைத்து ஆக கூடுதலாக கொள்வனவு செய்ய முடியுமான பெறுமதி 50 மில்லியன் என்பதனால் 2 பில்லியன் ரூபாய் பெறுமதியான பொருட்கள் பட்டியலை 50 மில்லியன் ரூபாவினால் அதிகரிக்காத வகையில் பகுதி பகுதியாக உடைத்து வழங்கியுள்ளது. தொழில்நுட்ப மதிப்பீடு அதிகளவு மேற்கொள்ளப்பட வேண்டிய தொலைத்தொடர்பு உபகரணங்களே பட்டியலில் அதிகளவு இடம்பெற்றுள்ளன. இந்த தொலைத்தொடர்பு உபகரணங்களை தேர்தல் பிரச்சாரங்களை இலக்காக வைத்து கொள்வனவு செய்து அவற்றை பகிர்ந்தளிப்பது நோக்கமாக இருந்திருக்கலாம். கடந்த 27ஆம் தேதி மேற்கொள்ளப்பட்ட அமைச்சரவை தீர்மானத்தை ஆட்சேபனைக்குட்படுத்தி முன்வைக்கப்பட்ட முறைப்பாட்டுக்கு அமைய தேசிய பெருகை ஆணைக்குழு எடுத்துள்ள தீர்மானம் அரச நிறுவனங்கள் மாத்திரமின்றி அமைச்சரவையின் கண்களையும் திறக்க வைத்துள்ளது. அரச நிறுவனங்களுக்கு பொருட்கள் மற்றும் சேவைகளை கொள்வனவு செய்யும் பொழுது சாதாரண போட்டிமிகு விலைமனு மற்றும் அதற்கான செயற்பாடுகளை தயாரிக்கும் பொறுப்பு தமது ஆணைக்குழு குறித்தானது என தமது சிபார்சை நிதி அமைச்சின் செயலாளருக்கு அனுப்பி வைத்துள்ளது. அது அரசியலமைப்பின்படி தமக்கு வழங்கப்பட்டுள்ள அதிகாரம் என சுட்டிக்காட்டியுள்ள ஆணைக்குழு அதற்கு மாறாக அமைச்சரவை ஆணைக்குழுவின் சிபார்சை பெறாமல் சர்ச்சைக்குரிய தீர்மானங்களை எடுத்துள்ளமை தொடர்பில் அதிருப்தி தெரிவித்துள்ளது. சர்ச்சைக்குரிய அமைச்சரவையின் தீர்மானத்தை ஏற்றுக்கொள்ள முடியாது எனவும் அது கொள்முதல் செயற்பாடுகளை குறைத்து மதிப்பிடும் செயற்பாடு எனவும் ஆணைக்குழு அறிவித்துள்ளது. அது உள்நாட்டின் சிறிய மற்றும் நடுத்தர தொழில் முயற்சியாளர்களை செயலிழக்க செய்யும் செயற்பாடு என சுட்டிக்காட்டும் ஆணைக்குழு கடந்த மே மாதம் 27ஆம் தேதி அமைச்சரவை எடுத்த தீர்மானத்தை மீள பெற்றுக் கொள்ளுமாறும் கூறியுள்ளது. இந்த சிபார்சை அமைச்சின் செயலாளருக்கு ஆணைக்குழு அனுப்பியுள்ளதுடன் எதிர்காலத்தில் கொள்முதல் செயற்பாடு தொடர்பில் தீர்மானங்களை எடுக்கும் பொழுது ஆணைக்குழுவின் சிபார்சுகளை முன்கூட்டியே பெற்றுக்கொள்ளுமாறும் தெரிவித்துள்ளது. சர்ச்சைக்குரிய அமைச்சரவை தீர்மானத்தை ஆணைக்குழுவுக்கு முன்பாக சவாலுக்குட்படுத்திய நபர் ஆணைக்குழுவின் முதலாவது விசாரணை பணிப்பாளர் என்பதும் விசேட அம்சமாகும்.